எப்படி அழகால இருக்கு. பேசாம நம்ம ரேஸ் கார் டிரைவரா ஆயிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தாயா. எம்பிட்டு அழகான மரம். பார்க்கவே கண்ணு அசத்தலா இருக்கு. இதை விட்டு வெட்டி கூறு போட்டா எப்படி இருக்கும்? யாரும் அது தூக்க போட்டு டிஸ்டர்ப் பண்றது? அந்த கரடிகளை இங்க காணோம். சீக்கிரமா வேலையை முடிப்போம். என்னடா கீழே இவ்வளவு காய்ச்சா இருக்கு? ஆமா, அது என்னது? இது என்ன விஷயம் ட்ரீயா? நிறைய மக்கள் இங்க வந்து போற மாதிரி இல்ல இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமோ? சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நான் இப்போ மனசார கேட்க போற ஆசையை நிறைவேற்று பூதமே. என்னைய பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டுரு. சரி, வேலையை பார்ப்போம். நம்ம லாகர்விக்கு கரடிங்க வந்துருச்சுங்க. வேடாப்பா, என்கிட்ட வராதீங்கப்பா. முழு சக்தியோட அடிச்சு பார்க்க விட. இப்ப போறடோ. இங்க பாத்தியோ, இதான் என் சீக்ரெட் வெப்பன். அடுத்த போட்டியில நான் தானே ஜெயிக்க போறேன். லாகர்விக் இது விஷயம் நினைச்சுட்டு இருக்கானோ? சரி, நாமளும் முயற்சி பண்ணுவோம். இங்க பாரு விஷயம், இந்த டிடி அரசு உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கனா? நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அரசே, உங்களுக்கு என்னாச்சு? அரசே, எழுந்துருங்க, எழுந்துருங்க அரசே. என்னாச்சு அரசே உங்களுக்கு? பாருங்க அரசே, கொஞ்சம் பாருங்க அரசே. என்னாச்சு உங்களுக்கு? வந்துருச்சு. இன்னும் இது நல்லதா இருக்கு. பப்ளு, உனக்கு எவ்வளவு தெரியும்? நான் அரசாங்கம் நீ வரலையா? இது வரைக்கும் இந்த மரம் இங்க இருக்கிறத நீ கவனிச்சடா? இல்லையடோ. இதுக்கு பேரு தான் விஷன் ட்ரீ. நீங்க இந்த மரத்துக்குள்ள ஒரு காயினை போடணும். ஆமா, காயினை போடணும். அதுக்கப்புறம் உங்க மனசுல இருக்க ஆசையை சொல்லணும். ஆமா, சொல்லணும். சொன்ன மறுகணமே உங்க ஆசை நிறைவேறிடும். ஆமா, நிறைவேறிடும். அதேதான், முயற்சி பண்ணி பாருங்க. பாபு, இங்க வா. ட்ரீக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சொல்ற மாதிரியே போய் அந்த இடத்துல நின்னு என்ன என்னுடைய கோலை கொண்டு வா. என்னடா அரசே, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா நீ சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க. என்னுடைய அரசுக்கோள் தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதை உடனே கண்டுபிடிச்சு தர முடியுமா? இது மேஜிக் மாதிரி இருக்கு. வர்க் ஆயிடுச்சு. அப்ப நானும் ட்ரை பண்றேன். விஷிங் ட்ரீ, என்னோட ஆசையை நிறைவேத்து. எனக்கு சுகர் பைன் கார்ன் வேணும். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதை சாப்பிட்டதே இல்ல. எனக்கு அதுதான் வேணும். கார்ன் வேணும். நம்மளோட சூப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்கய்யா. காணே. அடுத்தது என்ன? இப்ப கொஞ்சமா மிளகாவை போட்டு அதுக்கப்புறமா காண போடுவோம். சூப்பர்ரா. இங்க வச்சிருந்த காண எங்க போச்சு? நான் என்ன கேட்டேன்? நான் ஒரே கார்ன் தானே கேட்டேன். என்ன கொண்டு போறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கா? நான் கேட்டது நிறைவேறவே இல்லையே. அப்ப எங்க கிட்ட நீ பொய்யா சொன்ன டிக்கி? எவ்வளவு தைரியம் தான் மேல குற்றம் சாட்டுவ? ஒண்ணு, இந்த அரசனை மதிக்காம பேசுற உனக்கு எவ்வளவு தைரியம்? அப்படியா? அப்ப நான் கேட்ட சோள எங்க போச்சு? சொல்லு. யாரு அது? நான் பேசிட்டு இருக்கும்போது இத்தனை காண தலை மேல போடுது. இந்த விஷயம் உண்மையிலே வேலை செய்யுது. இதையும் வைப்போம். இது போதுண்டோ. அதி பயங்கரமான சக்தி உள்ள மேஜிக் ட்ரீயே. நான் சுகமா படுக்க எனக்கு ஒரு பெட் வேணும். நான் என்ன பெருசா கேட்க போறேன்?
அடிக்குதா? ஹலோ, என்னய்யா? என்னது இன்சூரன்ஸா? தேவையில்லை. நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். அதனால அந்த பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வையா போன. இது நல்லா இருக்கு அப்படியா சொல்றீங்க? போட எடுத்ததும் இந்த மாதிரி நல்ல வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். அச்சோ, இது கண்டது டாய்லெட் ரொம்ப இல்லை வழியுது. யாராவது வெளியில இருக்கிறது? ஒழுங்கா கதவை திறந்துங்க, இல்லடா அடி எடுத்துருவேன். வெளியே வாடா, வாடா. என்னோட சோபாவை யாரோ சுட்டுக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க யாரா வேணாலும் இருக்கடா, ஆனா நான் உங்களை விடவே மாட்டேன்டா. வசமா மாட்டிக்கிட்டான். வெளியில வாங்கடா. ஓஹோ, அங்க இருக்கீங்களா? இவ்வளவு வேலையும் பார்த்தது நீதானா? அடே குட்டி குறைங்க, எங்கடா ஓடுற? திரும்ப வாடா இங்க. என் ஆசை நிறைவேறிடுச்சு. அப்படியாடோ, என்னோட ஆசை கூட ஒரு விதத்துல நிறைவேறிடுச்சு. என்ன நான் கேட்டது பெட்டு, ஆனா கிடைச்சிருக்கத போரு. பரவாயில்ல, இதுல படுத்து தூங்கிக்கிறேன். இந்தாங்க அரசே மேங்கோ. நான் கொரட்டை விட்டு ஒரு தூக்கத்தை போறேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சமைச்சு வைடாண்ணா. சரிடா தம்பி, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது ஸ்டவ்வை பயன்படுத்தி ஏதாச்சும் சமைக்க முடியுதான்னு பாக்குறேன். கூட்டு களவாணிகளா 2 பேரும் இப்ப வசமா சிக்கினீங்களா? சொல்லுங்கடா, சொல்லுங்க. என்கிட்ட இருந்து எடுத்த பொருளா எங்கடா? சொல்லலன்னு வச்சுக்க, கிச்சு கிச்சு பண்ணி ஏன் சொல்லுடுவேன்? என் பொருளா எங்கடா? என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் களவாடி விடுவேன். சரிடா, உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாப்போண்டா. ஒழுங்கா இப்ப நீயா சொல்றியா, இல்லடா உன்னைய சுடு தள்ளட்டுமாடா? என்னதுடா இது? சொல்றா ராஜா. போய் சொல்றியாடா நீ? இந்த குள்ள பாட்டியா வீட்டுல இருந்து களவாடிக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அந்த கரடிக்கு ஒண்ணும் இல்ல. வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. டேய் அண்ணா, டீக்கு நம்மள ஏமாத்திட்டான்டோ. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம லோகர் கிட்ட போய் கொடுக்கணும். தருணமா என்ன? அந்த விக்ரம்களை டார்ச்சர் பண்றதுக்கு முன்ன நாம அவங்கள போய் காப்பாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு தானே. அதுவும் சரி. என்னது நீங்களா? என் பொருளை நீங்க எதுக்குடா வச்சிருக்கீங்க? அதோட பார்த்தேன். அப்படின்னா இது எல்லாம் உங்களோட வேலை தானா? ஒழுங்கா என் பொருளை கொடுத்துருக்கடா, இல்லன்னு வச்சுக்கோங்க. பேசாம நம்ம இதை திரும்ப கொடுத்துடலாமா? சரி, நீயே வச்சுக்க. ஆனா நீ முதல்ல அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ண வைக். இவங்கள ரிலீஸ் பண்ணணுமா? சரிடா, அதுக்கு ஒத்துக்கிறேன்பா. அப்ப 3 எண்ணத்துக்கு அப்புறம் 2 பேரும் கை பாத்திக்கலாம். 1 2 3. நான் எதிர்பார்த்த மாதிரியே 2 பேரும் ஏமாந்து போயிட்டாங்க. அடே, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? லோகரிக்கோட வாயிலே விழுந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீ காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. பின்னாடி வந்துட்டான். அசைஞ்சுக்கடா, சுட்டு போச்சுக்கிட மாட்டா. அந்த மோசமான நாத்தம் பிடிச்ச சோஃபாவை நீயே வச்சுக்கடா விக். அதை நானே எடுத்துட்டு போய் குப்பையில போடலான்னு தான் இருந்தேன். நீ சொன்னது சரிதாடா தம்பி, நமக்கு ஒண்ணும் அது தேவையில்லை. இல்லையா? ஆமா, சரியா சொன்ன நீ. அப்படியே போ. என்னுடைய அழகான சோஃபா சேரு நான் சமைக்க வச்சிருந்த அடுப்பு. இதுக்காக நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா. அவன் இந்த பக்கம் வந்து நான் போத்தேன்டா. அப்பா அம்மா எங்க போனா? ஒண்ணும் இல்லையே.
சரி வா நாம போய் தேடிக்கிட்டே இருப்போம். ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரி நம்ம வேலையை பார்ப்போம். கவனிச்சியா? அது லாகர்வி. அங்க இருக்கா? இந்த நேரத்துல எவனாவது சரி எடுத்து பேசி பார்ப்போம். இடிய கீழே போடுறா இடிய ஏடா என்ன தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்றடி? மரப்பட்டியா? இது இருந்தா தானே நீ மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்ப. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கோம், மரத்தை வெட்டாத. என்னைய விடுறா. இதுக்கப்புறமா இங்க மரம் வெட்ட வந்தா ஒன்னதான் தூக்கி ஐயோ என்ன விடுங்கடா. வேண்டாம் வராதடா. இதுதான்டா என்னோட ஜோடியே. என்ன விடுங்கடா. அப்படியோ இல்லன்னா என்னடா பண்ணுவ? இப்ப முடிங்கடா என்னைய. இந்த போன் வேற ஒண்ணு எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டு. யாருயா? ஏ விக், மரத்தை வெட்ட சொன்னா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இப்பதான் ஒரு நல்ல மரத்தை பார்த்தேன். அதை வெட்டுறதுக்காக தான் ஓடி போய்கிட்டு இருக்கேன். ஓ ஹலோ பாசு, உங்ககிட்ட கேட்டல சம்பள உயர்வை பத்தி. அதை பத்தி என்ன முடிவு எடுத்துங்க ஐயா? அதுக்காக தான்டா உனக்கு நான் இப்ப கால் பண்ணேன். நீ சம்பள உயர்வு தானே கேட்ட, அதை நான் உனக்கு தரேன். நிஜமாவா? உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் முதலாளி? ஐயா ஜாலி. என்ன பண்ணுவோம் தெரியலையே. எடுத்து தரலாம் தெரியலையே. சூப்பர். நான் சொல்றத கேளு. நான் சொல்ல போற வேலையெல்லாம் நீ ஒழுங்கா முடிச்சாதான் உனக்கு சம்பள உயர்வு. அது என்ன வேலைங்க ஐயா? இப்போ உனக்காக நான் ஒரு எக்யூப்மெண்ட் அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சு நீ ஒழுங்கா வேலை எல்லாத்தையும் முடிக்கிற. நிஜமாவா சொல்றீங்க? அந்த எக்யூப்மெண்ட் மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட சம்பளத்துல இருந்து நான் புடிச்சுப்பேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? அதெல்லாம் தப்புங்க ஐயா. செஞ்சாலும் செஞ்சிருவாயா ஐயா. சரி பத்திரமா வச்சுக்குவோம். அவன் வீட்டுக்கு போறான்டா. வாடா நான் பசி சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கியாடா? அந்த விக்கு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதுடா. அதனால அது என்னன்னு பாப்போம். சரிடா. இதுதான் அந்த எக்யூப்மெண்டா? வாவ். இதுக்காகவா என்னோட ஒரு மாசம் சம்பளத்தை தாலி எடுத்துக்கிட்டான். சரியான பைத்தியக்காரன். சரி நம்மளோட ட்ரைனிங்க ஆரம்பிக்கலாம். எம்மாடியம்மா என்னடா இது? என்ன இதுங்க சுத்தி அடிக்குதுங்க? ஹலோ ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா வந்துருச்சு. என் டெஸ்டிங்க நான் இப்பதான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். உனக்கு முன்னாடி இருக்க இந்த தடைகள் எல்லாம் தாண்டி அந்த அயன் மிஷின் கிட்ட நீ ஒரு நிமிஷத்துல போயே ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஜோலி முடிஞ்சது. புலிவால பிடிச்சு வேடிக்கை பார்க்க முடியுமா? என்ன பண்ற? இந்த இடத்துல நான் இருந்திருந்தா வெட்டித்தனமா பேசாம என் வேலையை நான் பார்த்திருப்பேன். அதனால ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை போய் பாரு. சரிங்க ஐயா பாக்குறேங்க ஐயா. நான் சொன்னதை என்னைக்கு ஐயா செய்யாம இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்படா. செஞ்சிடறேங்க ஐயா. ஓ வாவ், அங்க பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்குல்லடா அண்ணா. உன்னதான்டா சொல்டா. ஆமாடா தம்பி, இது வினோதமா தான் இருக்கு. அப்போ அது அந்த லாகர்விக்கோட வெப்பனா இருக்குமோ? அதேதான். இப்பதான் ஞாபகம் வருது. இத மனுஷங்க எக்ஸசைஸ்க்காக பயன்படுத்துவாங்க. அப்ப இதுல பிராக்டிஸ் பண்ணா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவானோ? அதுக்கு நம்ம விடவே கூடாதுடா. பரவாயில்லடா விடு தம்பி. அவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான்னு எனக்கு தோணல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. இனி யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப பாருங்கடா. பசங்களா இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுகளை என்னைக்குமே நீங்க விளையாடவே கூடாது. பாத்தியா, நான் சொன்னேன்ல, அவன் இதுக்கெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வர மாட்டான். டேய் அண்ணா, அந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டியா? அவன் ரொம்ப அடி வாங்குறான்டா. இது என்னடா புதுசா இருக்கு? இதெல்லாம் சின்ன பழத்தனமா இல்ல. இப்ப பாருங்கடா அண்ணனை. இது மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சிருச்சு.
நான் இதை அப்படியே விட மாட்டேன். நான் மின்னல் வேகத்துல ஓடுவேன், ரப்பர் மாதிரி நல்லா வளைவேன். நான் ஏதாவது பண்ணி என்னோட சம்பளம் உயர்வேன், வாங்காம விடவே மாட்டேன். அவனுக்கு மட்டும் சம்பள உயர்வு கிடைச்சதுன்னா அப்புறம் இந்த காட்டையே அழிச்சிருவானே. ஆமாண்டா, அப்ப நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். அவனுக்கு அந்த பணம் கிடைக்க விடக்கூடாது. யா! ஆய்! வாவ்! யா! யா! நான் ஜெயிச்சிட்டேன். தம்பி எழுந்துடுறா, எழுந்துடுறா தம்பி. லஞ்ச் டைம் வந்துருச்சாடா? தேன் எடுத்துட்டு வந்தியாடா அண்ணா? நம்ம நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கா தம்பி. மோசமா இருக்கா? அங்க பாரு, அவன் ஜெயிச்சிட்டான். அப்படி போடுங்க. இதை இன்னும் நான் 1 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். இப்ப என்னடா அண்ணா பண்றது? தெரியலையே தம்பி. ஆனா அவனுக்கு பணம் கிடைக்க நம்ம விடவே கூடாது. என்னது 1 நிமிஷம் 1 செகண்டா? திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அவனோட திட்டத்தை நம்ம பாழாக்கிட்டு வரலாமா? நல்ல ஐடியாடா, வாட போலாம். நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. கொஞ்சமா இதுல கம்ம ஊத்தி விடுவோம். தம்பி சீக்கிரம் பண்றா. இப்ப வேடிக்கையா இருக்கும் போது பாரு. அப்படி போடு. ஆரம்பிப்போமா? ரைட்டு, நம்ம ரெக்கார்டியே பிரேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா எவன்டா இதுல கம்ம ஊத்தி வச்சது? காமெடி பீஸ் ஆயிட்டா. பொத்தி அடியதுல இருந்து காப்பாத்துக்கடா. என் தலையில தொப்பி மாதிரி உட்காந்துருக்கியே, என்னை விட்டு போ. என்னதுடா இது? ஏட்டா இதெல்லாம் நீங்க பார்த்த வேலை தானடா? ஆமாண்டா, சிக்கனியா? இப்ப என்ன பண்ணுவ? ஏட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? உங்களை நான் விடவே மாட்டேன்டா. யாய் முடியல தம்பி. நம்ம பிரிஞ்சு போயிடலாம். நுள்ளுகடா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க? இந்த வரண்டா, சீக்கிரம் போடா. உன்னைய பிடிக்காம விட மாட்டேன்டா. என்ன நடக்குது இங்க? அச்சோ, அந்த இடத்துல யாரா என்ன தூக்குறது? அங்க வேண்டாம். அச்சோ, ஹலோ, ஏன் லாகர்விக், நான் சொன்ன வேலையை நீ செஞ்சியா? நீங்க தானா ஐயா முதலாளி ஐயா? நீங்க சொன்னதை நான் செஞ்சிருப்பேன் ஐயா. அதை கரடி பசங்க தான் கெடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் உடம்பையும் பஞ்சராக்கி விட்டாங்க ஐயா. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் குணமாயிடுவாங்க ஐயா. அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் நான் பாஸ் பண்றேன் ஐயா. தேவையே இல்ல, இதுக்கு மேல உனக்கு சம்பள உயர்வே கிடையாது. என்னது ஐயா? வேண்டாங்க ஐயா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. போச்சா? அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, அவங்கள நான் விட மாட்டேன்டா. கை வலிக்குதே.